அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 16 பார்க்க போகிறோம். தமிழ் பொற்களி சீரீஸில் 16வது வீடியோ. டோட்டலாக 5000 கொஸ்டின்ஸ் இந்த சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான பிடிஎஃப் லிங்க் டெலகிராமில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதுங்க. டெலகிராமுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பிடிஎஃப்பும் அதே போல் வீடியோக்கான லிங்க்கும் ஷேர் பண்ணிடுறேன். நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் வீடியோ அங்கேருந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடியும் போது எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச், அதே போல் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட். ஸோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக நம்ம 200 டெஸ்ட் பார்க்க போகிறோம். இது டார்கெட் 1ல் 16வது டெஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே போல் ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு ரெகுலராக மார்னிங் அப்டேட் ஆகிடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்லெட், அதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான தனித்தனி புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் தனித்தனியாக இருக்கும். என்ன மீடியம் உங்களுக்கு வேணுமோ அந்த மீடியமில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ முதல் கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம், 3வது பெரிய நூலகம், 4வது பெரிய நூலகம், 5வது பெரிய நூலகம். ஸோ சரியான ஆன்சர் என்ன? ஸோ கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். அடுத்த கேள்வி, நூலகம் அப்படின்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம்? நூ கூட்டல் அகம், நூல் கூட்டல் அகம், நூல கூட்டல் கம், நூல் கூட்டல் அங்கம். நமக்கு சரியான ஆன்சர் என்ன? நூலகம் அப்படின்றது நூல் கூட்டல் அகம். நூலகம் அப்படின்ற சொல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சரியான ஆன்சர் என்ன? நூல் கூட்டல் அகம். இதுதான் நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, சரியானவற்றை எழுது. கூற்று, இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கூற்று சரி, காரணம் சரி. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் தவறு. ஸோ சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் சரி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்து, பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவள் அன்று, அவள் அல்ல, அவள் அல்லல், அவள் இல்லை. இதில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு நோட் பண்ணுங்க. பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க, பிழையான தொடர் கேட்கல. அப்ப அவள் அல்லல். அவள் இல்லை அப்படின்றத விட அவள் அல்லல் அப்படின்றது தான் சரியான வாக்கியம். அல்லல் சரியா? அடுத்து, ஒருமை பன்மை பிழை நீக்குக. மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினார்கள். மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பியது. ஸோ மாற்றி என்ன கொடுத்துருக்காங்க? தப்பினார்கள். மதியழகன்றது ஒருமை. அப்போ என்ன பயனிலை முடியணும்? ஒருமையில் தான் முடியணும். இங்கே தப்பினார்கள் பன்மை வராது. தப்பியது இதெல்லாம் அக்ரிணை. சரியா? தப்பியதில் அக்ரிணை ஒருமை. தப்பின அப்படின்னும் போது அக்ரிணையில் பன்மையில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மூணுமே வராது. சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, தப்பினான். மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து, சரியான இணையை தேர்வு செய்க. பரி, கரி, கமுகு, சிற்றில். யானை, குதிரை, பாக்கு, சிறு குகை. சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சரியான இணை எது? கமுகு அப்படின்னா பாக்கு. இதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பரினா என்னது? குதிரை. கரினா என்னது? யானை. சரியா? பரினா குதிரை, கரினா யானை. அடுத்து, பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்வு செய்க. ஓர் நகரம், ஓர் நாள், ஒரு அரசு, ஒரு நகரம். சரியான பதில் எது? ஒரு நகரம். ஏன்? உயிர்மை எழுத்து வந்திருக்கு, அந்த இடத்துல ஒரு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதே உயிரெழுத்து இப்போ ஆ அப்படின்னு வருதுன்னா முன்னாடி என்ன வரணும்? ஓர் ஆறு. இந்த மாதிரி தான் வரணும். சரிங்களா? உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர் அப்படின்றது வரணும். உயிர்மை எழுத்து வரும்போது நமக்கு ஒரு அப்படின்றது வரணும். அதாவது இந்த சொல்லுடைய முதல் எழுத்து. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, பிழை திருத்தல். சரியான விடையை தேர்வு செய்க. ஓர் ஊர், ஒரு ஊர், ஓர் பள்ளி, ஒரு அணில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல
ஊ அப்படின்றது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வந்திருக்கா? முதல் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ சரியான விடை ஓர் ஊர். அடுத்து சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழ இலைக்கு இடம் உண்டு. தமிழர் வாழ இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழ இலைக்கு தனித்த இடம் உண்டு. தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. இது எது சரியா இருக்கு அப்படின்னு பாருங்க. சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? சிலப்பதிகாரம் என்ன வகையான பாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெண்பா, அகவற்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. சிலப்பதிகாரம் என்ன வகையான பா? அதாவது அகவற்பா. சரியா? ஆசிரியர் பான்னு கொடுத்துருக்கலாம். அகவற்பா அப்படின்றது சரியான ஆன்சர். நமக்கு சரியான ஆன்சர் அகவற்பா, ஆப்ஷன் பி. அடுத்து வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யாரு? மேல ஓ பரணர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்றது பரணர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பரணர். அடுத்து ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர்? சிவஞான முனிவர், மயிலைநாதர், ஆறுமுக நாவலர், இளம்பூரணர். ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற சொற்றொடரை முதலாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டவர் யாரு? மயிலைநாதர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். அடுத்து கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலம் எது? முல்லை. கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்டது முல்லை நிலம். குறிஞ்சி முல்லையில் வரும்போது முல்லை நிலம். சரிங்களா? காடும் காடு சார்ந்த நிலமும். இதுக்கு என்ன காலம் பெரும்பொழுது? கார்காலம். சிறுபொழுது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து கரம்பிடும்பை இல்லார் இந்த தொடரின் பொருள் என்ன? கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப துன்பம் தராத நல்லார், மகிழ்ச்சி தராத மாந்தர், பகையில்லாத நட்பினர், பொருளை பதுக்கும் கயவர் அப்படின்றதான் கொடுத்துருக்கோம். ஸோ சரியான ஆன்சர் என்ன? இந்த தொடருக்கான பொருள் கரம்பிடும்பை இல்லார். அப்போ இடும்பை அப்படின்றதுனாவே என்னது? இடும்பை அப்படின் போது திருக்குறளையும் நம்ம படித்திருக்கோம். இடும்பைனா துன்பம். அப்போ சரியான ஆன்சர் என்னது? துன்பம் தராத நல்லார். சரியா? துன்பம் தராத நல்லார். கரம்பிடும்பை இல்லார் அப்படின்னா துன்பம் தராத நல்லார். சரியா? அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குறில் நெடில் மாற்றம் பொருள் தருக. சரியான இணையை தேர்வு செய்க. கல் கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கல் கால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்னா என்ன சொல்லுவோம்? படி. கால்ன்றது உடலின் ஒரு உறுப்பு. கல்னா படி. கல்னா பாறையை நினைச்சிடாதீங்க. ஏன்னா இங்க பாறையை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காலுக்கு விளைவு வராது. சரிங்களா? அந்த பொருள் நம்ம எடுத்துக்க முடியும். கல் அப்படின்றது பாறையில் வரக்கூடிய கல் சொல்றோம் இல்லையா? அதையும் எடுத்துக்க முடியும். ஆனா அடுத்ததாக இருக்கக்கூடிய காலுக்கு விளைவுன்றது பொருள் வராது. அப்ப கல் அப்படின்னா இளமையில் கல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கல். இளமையில் கல் அப்படின்னா இளமையில் படி, ஔவையார் சொன்னது. இதுவுமே சிலபஸ் இருக்கக்கூடியது தான். அப்ப கால் அப்படின் போது உடல் உறுப்பு. அப்ப ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கல் கால் அப்படின்னு வரும்போது ஏதாவது ஒன்று வச்சு ஆன்சர் பண்ணிடாதீங்க. அடுத்து ஒளி மற்றும் ஒளி பொருள் வேறுபாடாக இருந்து சரியான இணையை தெரிவு செய்க. விதி வீதி. விதினா என்ன? வீதினா என்ன? அதுக்கான பொருள் என்ன? ஸோ இதை மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணால் போதும். விதினா என்ன சொல்லுவோம்? சட்டம். இதற்கான விதி அது சட்டம். வீதி அப்படின்றது தெரு. அப்போ ஆப்ஷன் ஏ. சரிங்களா? விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. அடுத்த கேள்வி. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக. நான் டேஸ் படிப்பேன், நான் டேஸ் பிடிப்பேன். என்ன வரும்? நான் பாடம் படிப்பேன், அப்புறம் நான் படம் பிடிப்பேன்.
படத்துக்கு என்ன வரணும்? படம் பிடிப்பேன் அப்படின்னு வரணும். பாடம் படிப்பேன் அப்படின்னு வரணும். சரிங்களா? அப்போ எது சரியான ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். அடுத்த கேள்வி, வேங்கை இந்த சொல்லுக்கான இருபொருள் தருக. வேங்கை அப்படின்ற சொல்லுக்கான இருபொருள் என்ன? கடுமை, வேகின்ற கை, மரம், புலி, மரம், கழுதை, அதே போல் செடி, வெக்கம். வேங்கை, வேங்கை மரத்தின் அடியில். அப்போ வேங்கைன்றது ஒரு மரம், அதே போல் வேங்கை அப்படின்றது ஒரு புலி. வேங்கை அப்படின்னா எதை சொல்லுவோம்? வேங்கை போல சீறினான் அப்படின்னா புலியை சொல்கிறோம். அடுத்து, நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், டேஸ் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும். ராமானுசர் சரியான இணைப்பு சொல் கொண்டு பொருளை நிரப்புக. அதனால், ஆனால், எனவே, ஏனெனில். ஏனெனில் வராது, எனவேவும் வராது, அதனாலும் வராது. ஏன் அப்படின்னா, நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். அப்போ நான் அந்த பழியை ஏற்றுக்கிறேன். ஆனால், ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் அப்படின்னு சொன்னது யாரு? ராமானுசர். அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஆனால். அடுத்து, நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், டேஸ் இவை எல்லாருக்கே மோசமான எசமான். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் அப்படின்றது ஒரு பணியால், டேஸ் இல்லாதவருக்கே மோசமான எஜமான் அப்படின்றது. எனவே வருமா, ஆனால் வருமா, ஆகையால் வருமா, அதனால் வருமா? நமக்கு சரியான ஆன்சர்னது ஆனால். ஏன்னா முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க? நல்ல அறிவும் பண்பும் உடையவருக்கு பணம் பணியால் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எஜமான், பணியால் அப்படின்னு வரும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எஜமான் அப்படின்னு வருது. அப்போ ஆனால் இவை எல்லாருக்கோ இல்லாதவருக்கோ மோசமான எஜமான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து, சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க. தொகைச்சொல் டேஸ் வகைப்படும். எத்தனை, எத்துணை, என்ன, எவ்வளவு. தொகைச்சொல் எத்தனை வகைப்படும்? தொகைச்சொல் அப்படின்றது எத்தனை வகைப்படும். இது சரியான ஆன்சர். சரியா? அடுத்து, சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க. காசி நகரத்தின் பெருமையை கூறக்கூடிய நூல் டேஸ். எது, எவ்வது, ஏன், எதற்கு. காசி நகரத்தின் பெருமையை கூறக்கூடிய நூல் எது? எதுன்னு வரணும். காசி நகரத்தின் பெருமையை கூறக்கூடியது எது? அடுத்து, இருக்கு என்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. இருக்கு அப்படின்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றணும். இருக்குது, கீது, இருக்கிறது, இழுத்துக்கிட்டு. அப்போ சரியான ஆன்சர் என்னது? இருக்கிறது. ஆப்ஷன் சி. இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றும்போது இருக்கிறது. இது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி, இருக்கிறது. அடுத்து, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எல்லாரும் வேகமாக போகிறாங்க, எல்லாரும் வேகமாக எங்கே போகிறோம், எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள், எல்லாரும் வேகமாக எங்கு போவீர்கள், எல்லாரும் வேகமாக எங்கு போய்விட்டார்கள். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? எழுத்து வழக்கில் நம்ம எழுதணும். அப்போ எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள், போகிறோம், போகிறாங்க, போவீர்கள், போய்விட்டார்கள், இதெல்லாம் சரியாக இல்லை. நமக்கு ஆப்ஷன் பி சரியாக இருக்குது. எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து, நிறுத்தல் குறிகள். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நிறுத்தல் குறி எங்கே வரணும்? தமிழ் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி வரணும். கரெக்டாக இருக்குது. அப்புறம் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆச்சரியக்குறியோ இல்லை கமா கொட்டேஷனோ இல்லை இதுவோ வரக்கூடாது. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இது சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஸோ 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்போம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். கேட்டு நீங்கள் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சும் வீடியோ கிளாஸும் இப்போ அவைலபிள் இருக்கும். தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 92 கொஷின் பேப்பர் இருக்கும். இதில் ஏதாவது 2 புக் செட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை மொத்தமாக வேணும் அப்படின்னா 3 புக்ஸாக இருக்கும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் அண்ட் ஆன்சர், அதுக்கான ஆன்சருக்கு இது எல்லாமே இருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.